from 39 to 25. We have come from 39 degree hot weather to really nice and pleasant weather up in the hills. பூர்வ நேஷ்னல் பார்க் ரீச் பண்ணதாச்சு. இப்போது இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களை சேர்த்து ஒரு 2 ஃபேமிலி அவங்களும் வந்துட்டு டென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பைக் பார்க்கிங் வந்துட்டு எங்களுக்கு தனியாக கொடுத்துட்டாங்க. அது அந்த பார்க்கிங்கில் பைக் நிப்பாட்டியாச்சு. இதான் வந்துட்டு அந்த இடத்தோட வியூவு பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக அப்படி நேச்சுரல் எல்லாமே வந்துட்டு மரம் செடி கொடிகளோட. வெதர் வந்துட்டு நைட்டு இந்த இடத்துல வந்துட்டு 25 டிகிரி இருந்தது. அது ஒரு மழை அடிச்சது. அது மழைக்கு அப்புறம் 20 டிகிரிக்கு போயிடுச்சு. ஸோ அது 20 டிகிரிக்கு நைட்டு ஃபுல்லாக கண்டினியூ ஆகிடுச்சு. ரொம்ப அருமையான இடம் இது. சம்மர் டைமில் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னாங்க. அண்ட் நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த 3 மாதம் வந்துட்டு ரொம்ப பீக் டைமு. இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு 30-40 டென்ட்டு பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஃபுல்லாகிடும், அந்த இடமே ஃபுல்லாகிடும். ப்ளஸ் வந்துட்டு வெதர் வந்துட்டு 0 டிகிரிக்கு போயிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் மார்னிங் டீ டைம். டீ போட்டுட்டு நல்லா டீ நம்ம ஊர் ஸ்டைலில் ஏலக்காய் நன்னாரி வேறு எல்லாம் போட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு வாக்கிங் கிளம்பியாச்சு. ட்ரெக்கிங் வந்துட்டு போனோம். சூப்பரான இந்த ட்ரெக்கிங் தான் வந்துட்டு இதில் ஹைலைட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. நான் என் ஃப்ரெண்டு ஹாசியும் 2 பேரும் கிளம்பி உள்ளே போயாச்சு. அது சும்மா ஒரு ஆரோ மார்க் போட்டிருந்தான், நேச்சர் ட்ரெயில்னு சொல்லி. அதை ஃபாலோ பண்ணி உள்ளே போனோம்னா அதுக்கப்புறம் எல்லாம் வந்துட்டு வெறும் காடு தான். பாதைகள்லாம் வந்துட்டு ரொம்ப இதாக இருந்தது. யாருமே யூஸ் பண்ணாத, யாருமே நடந்து போகாத பாதை ரொம்ப நாளாக. அதனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அட்வென்ச்சரஸாக இருந்தது. உள்ளே போய் தேடி பிடிச்சி ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு போனோம். நல்லா இருந்தது. பாதை வந்துட்டு அது வரைக்கும் போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அந்த சைட் தான் போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய இதாக இருக்குது, செடிகள்லாம் இருக்குது. அந்த செடிகளுக்கு அந்த பக்கம் இன்னொரு பாதை கண்டினியூ ஆகுது. இதுதான் அந்த பாதையை பார்த்தீங்கன்னா பாதை மாதிரி இல்லை. ஏதோ ஒரு பேய் படத்தில் வர சீன் மாதிரி இருக்குது. ஆமாம். பட் இருந்தாலும் வந்துட்டு கையில் வந்துட்டு இந்த ட்ரெக்கிங் ஸ்டிக் வச்சுருந்தனால தட்டிட்டு போயிட்டேன். அந்த இதில் இந்த மாதிரி இடங்களில் பாம்பு இருக்கும். ஸோ நான் இன்னொரு இடத்துல ட்ரெக்கிங் போய் பாம்புலாம் பார்த்துருக்குறேன். பாம்புனா 1-2 பாம்பு இல்லை, கண்ணுக்கு தெரிஞ்ச தூரம் வரையும் பாம்பாக முடிச்சு சர அப்படி தான். ஸோ இந்த இடம் வந்துட்டு இப்படி தான் வரும்போது சில டைம் அப்படி தனியாக வந்துட்டு வருவேன்ல பைக்கிங்க, வரும்போது உள்ளே போயிட்டுருது. அப்படி போயிட்டு சுற்றிட்டு எங்கேயாவது சுற்றிட்டு கிட்டத்தட்ட 3-4 ஹவர்ஸ்லாம் வந்துட்டு பாதை தெரியாமல் உள்ளே போயிட்டு வெளியில் வந்திருக்குறேன். இதில் இது கூர்க்குன்னு ஒரு ஊர் இருக்குது, போய் பாருங்க. கூர்க் இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெக்கிங் இதெல்லாம் பண்ணுறது தான் கூர்க் நல்ல இடம். கூர்க்கில் புஷ்பகிரின்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிருந்தோம். ஸோ நான் வந்துட்டு கூர்க்கில் ஒரு ரெசார்ட்டில் தங்கியிருந்தேன். அந்த ரெசார்ட்டில் இருந்து ஐ ஸ்டார்டட் early morning. I got up at around 6 o'clock. I started walking around and you got lost. உள்ளே போயிட்டா 14 கிலோமீட்டர்ஸ் இதில் காட்டுது, ட்ராக் பண்ணுறதுல காட்டுது. 14 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டேன். 14 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நான் ரிசார்ட்டில் இருக்கேன். நான் என்னோட ரிசார்ட் வந்துட்டு எங்கேயோ ஒரு மலைக்கு மேலே தெரியுது எனக்கு. சரி. ஆனால் அந்த இதுக்கு அதுக்கு பாதை வேணுமே போகிறதுக்கு. திரும்ப சுற்றி பார்த்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு மெயின் ரோடு நேரம் அங்கிட்டு போனால் ஒரு ரோடு ஒன்று வந்தது. ரோடு எடுத்துகிட்டு போனால் பக்கத்தில் உள்ள டவுனுக்கு அப்படியே நடந்து போயிட்டேன். அந்த டவுன் வந்துட்டு ஆக்சுவலாக அந்த ரெசார்ட்டில் இருந்து ரோட்டில் போனோம்னா 35 கிலோமீட்டர்ஸ். அது நான் காட்டுக்குள்ளேயே போனனால ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியாக இருக்குது.
that was an amazing experience. காலையில் 6 மணிக்கு கிளம்பி திரும்ப ரெசார்ட்டுக்கு வரும்போது 11-12 மணி ஆச்சு. ஆமாம், தனியாக தான். கூட 2 பசங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களாம் ரூம்லேயே தூங்கிட்டானுங்க. இது எங்கே போகுது? சன்செட் வியூ பாயிண்ட் சுவன் ஹின் பலி. சுவன் ஹின்னா வந்துட்டு இப்போ ராக் பார்க்கா? பார்க் அந்த மாதிரி தான். ஆமாம், சுவன் வந்து கார்டன் சொல்லலாம். கார்டன் சொல்லலாம். ஆமாம். பலி பலி இடத்துக்கு பேராக இருக்குமோ? பலின்னா என்ன அர்த்தம் தெரியலையே. ஏறலாமா? ஏறலையா? அதில் ஏறுற மாதிரி இல்லை, ஏறுங்களா பார்க்குறேன். ராக் கிளைம்பிங், ஒரு சின்ன மலை ஏற வேண்டியதான். உடம்பு தான் தூக்கணும். இந்த இதை இடிக்கலாம், கால் வச்சு ஏறிடலாம் அந்த இதை. இது இடிச்சிடான்னு பார்க்க கால். நான் ட்ரை பண்ணி பார்க்கவா? அதான் என்ன யோசனை பண்ணிட்டு என்ன ரெட்டில் இருந்துச்சே, இப்போ ரெக்கார்ட் ஆகுது. மெயின் மேட்ரை விட்டுட்டேன் ஏறும்போது. அது பரவாயில்ல. ஒரு சின்ன குட்டி ராக் கிளைம்பிங். ராக் கிளைம் பண்ணும்போது அந்த ராக்கை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிக்கிறோம். அதில் வந்துட்டு எங்கெல்லாம் வந்துட்டு கையை வைக்கிறதுக்கு கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்குதுன்னு சொல்லி நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டோம்னா அது ஏறுறதுக்கு வந்துட்டு டக்கு டக்குன்னு வந்துட்டு கை கால் கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிட்டு டக்குன்னு மேலே ஏறிடலாம். ஸோ அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ ஹாசிம்கிட்ட. முதல்ல வந்துட்டு கல்லை நல்லா பார்த்துக்கிட்டு எங்கனுக்குள்ளே கையை காலை வைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா அப்புறம்ல வந்துட்டு ஏறும்போது டக்குன்னு தெரியும் எங்கனுக்குள்ளே. இந்த ஹாசியம் ட்ரை பண்ணுறாரு. கரெக்டாக பார்த்துக்கிட்டோம்னா ஸ்லோ அவர் ஏறிடுவார் இப்போ நீட்டாக. முதல்ல வந்துட்டு அது கரெக்டாக எப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அதை கால் வாங்க தான், அவ்வளோதான். கை கொடுக்குறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். I got you. All right. Okay. கிடைச்சதாக இல்லை இல்லை இட்ஸ் ஓகே. இங்கே இந்த வியூவை பாருங்க. இதுதான் சன்செட் வியூ. ஏதாவது இந்த கல்லை ஏறிண்டு பார்த்தா சன்செட்டே தெரியும். இல்லைன்னா கீழே நம்ம இருந்தேன் தெரிஞ்சது ஒன்றும் தெரியாது. அமேசிங் வியூ. அப்படியே காற்று நல்ல காற்று வேறு அடிக்குது. அந்த ராக் ஃபார்மேஷன் தான் வந்துட்டு சுவன் ஹின் பலியாக இருக்கும். பட் அதுக்கு போகிறதுக்கு பாதை வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. முதல்ல வந்துட்டு காலை வைக்க முடியுமான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிறணும். அப்புறம் தான் காலை வைக்கணும். ஓகே, இதுலலாம் கால் வச்சோம்னா கால் உள்ளே போயிடும். கீழே இருக்குது, பட் இங்கே வைப்போம். வாவ், look at this. இந்த ட்ரெக்கிங்கில் வந்துட்டு இந்த கல் தான் வந்துட்டு ஹைலைட். ஒரு பெரிய பாறை. இந்த பாறை வந்து நிற்கிறது பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு எட்ஜில் வந்துட்டு தூக்கி வச்ச மாதிரி. அது வந்துட்டு இவ்வளோ பெரிய கல் வந்துட்டு எட்ஜு கீழே வந்துட்டு ஏதோ தூக்கி வச்ச மாதிரி நிற்கிது, அப்படியே பேலன்ஸ் பண்ண மாதிரி. அது வந்துட்டு பாறை அப்படி நிற்கிது. கீழே வந்துட்டு எதுவுமே அந்த பாறைக்கு கீழே வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. அதுக்கு கீழே கூட வந்துட்டு அது தெரியும். இப்போ நம்ம ஒன்றும் கிடையாது காட்டுவாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அது தெரியுது, கேப் தெரியுது. நீங்கள் வந்து பாரு, கீழே உட்காந்து பாருங்க. அது அதாவது அங்கே ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் ஒரே ஒரு பாறை யாரத்துக்கு எட்ஜில் வந்துட்டு ஒரு கல் இருக்குது. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு கல் ஆமாம் இருக்குது. நல்லா இருந்தது. இந்த பாறைக்கு மேலே ஏறி நிற்கவும் செய்வேன். அது அடுத்த இதில் அப்படியே வரும் அந்த ஃபோட்டோவில். அந்த இப்போ பாறைக்கு மேலே ஏறியாச்சு.
ஆமாம், அந்த பாறையில் ஏறி பிடிக்கும் போது அது ஒரு அருமையான வியூ. அங்கேருந்து நல்ல வியூ இருந்தது. அந்த பக்கம் தானே போகுது. விசிட்டர் ஒன்று நம்ம வந்துட்டு வந்தோமா? கரெக்ட். ஓகே, அது அப்போ போயிட்டு அப்படியே அங்கே போயிட்டு அங்கக்குள்ளே தான் அந்த பீக் இருக்குது. பீக் இருக்குது. பீக்கையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் போயிடலாம். இந்த பாதை வந்துட்டு பீக்குக்கு போகுமான்னு தெரில. பட் விசிட்டர் சென்டர் ஒன்றுக்கு போயிடுச்சுன்னா பீக்கு போயிடும். அந்த விசிட்டர் சென்டருக்கு போயிட்டோம்னா நம்ம வந்துட்டு ரோடு வழியாகவே திரும்ப நடந்து போயிடலாம் நம்ம இடத்துக்கு. பாதை தெரியுதா? அங்கே அந்த இடம் மட்டும் அப்படியே வெள்ளையாக இருக்குதுல்ல, அதான் வந்துட்டு வாக்கிங் ட்ரெயில். அது சரி, அதான் தண்ணி போகிற பாதை. பட் நமக்கு இப்போ தண்ணி இல்லாதனால தெரியுது பாதை தெரியுது. பாதை வந்துருச்சு. அங்கே வந்துருச்சு. இப்படி கண்டினியூ ஆகுது. உள்ளே போயிடலாம். ஒரு வழியாக சுற்றி கொண்டு வந்து சேர்ந்தாச்சு. வந்து டென்ட்லாம் பேக் பண்ணி எல்லா திங்ஸ்லாம் பேக் பண்ணி வண்டியில் ஏற்றி ரெடி ஆகியாச்சு கிளம்புறதுக்கு. போகிற வழியில் அப்படியே இந்த தெப் லாவ் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது சையப்போமில். ஸோ இப்போ அடுத்தது நம்ம அந்த சையப்போமில் போய் ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஒரு குளியல் ஒன்று போட்டுட்டு, அது தண்ணி வந்துட்டு ஊற்றுலேருந்து அப்படி நேராக வர்றது, பூமியிலேருந்து வர்ற தண்ணி. அது வந்து அங்கேயே வந்துட்டு அந்த வர இடத்துலையே குளிச்சுட்டு அப்படியே வந்துட்டு பேங்காக் ரிட்டர்ன் போகிற மாதிரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ அந்த இடத்த தான் பார்க்குறீங்க. இப்போ அங்கே தான் வந்து பார்க் பண்ணியாச்சு. இதுதான் வந்துட்டு அந்த குளிக்கிற இடம், ஸ்ப்ரிங் வாட்டர். இது இந்த இடத்துல தான் தண்ணி ஊற்று வருது. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம குளிக்க முடியாது, அந்த இடத்துல குளிக்க முடியாது. பட் அது அங்கேருந்து பக்கத்தில் இங்கே இறங்கி குளிக்கலாம். நிறைய மக்கள் இருந்தாங்க, சரியான கூட்டம். ஆனால் தண்ணி வந்துட்டு அவ்வளோ சுத்தம், தெளிவாக இருந்தது. ஒரு மாதிரி கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். தண்ணி இறங்கணும். வெளியில் வந்துட்டு வெதர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30+ சம்திங் 35 இருந்தது. தண்ணியில் இறங்கின உடனே அது எப்படி இருந்தது தண்ணி. நல்லா டயர்டு, நல்லா ஃபுல்லாக சுற்றிட்டு கொண்டுட்டு இறங்கி குளிச்ச உடனே அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் கிளம்பி அடுத்தது இப்போ கேஸ் ஸ்டேஷனுக்கு போயாச்சு. பிடிடியில் போயிட்டோம்னா அங்கே வந்துட்டு காஃபி அமேசானில் பாயிண்ட்ஸை கொடுத்து அமேசானில் காஃபி சாப்பிட்றலாம். காஃபி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாச்சு. ஸோ ஸ்ட்ரைட் பேங்காக் தான் அடுத்தது. பேங்காக் போகிறதுக்கு நைட்டு 9. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பைக்கை வந்துட்டு செல்ஃப் வாஷிங் போட்டாச்சு. எடுத்துகிட்டு போய் நானே கழுவுனா தான் நம்மளே கழுவுற மாதிரி வராது. அது க்ளீனாக வந்துட்டு கழுவி அடுத்த ட்ரிப்புக்கு ரெடி பண்ணியாச்சு வண்டியை. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் ஷேர்.